Hello guys, எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். ஐ எம் a graphic designer சக்தி, பவர் பை டிசைனிங் டீம் ஹப். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரைடல் ஷீட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இதை காமனாக யூஸ் பண்ணலாம், பிரைடலுக்கும் அண்டு க்ரூமுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டைம் மிக்சிங் காம்போவில் தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளாக பிரைடலுக்கு மட்டுமே பார்த்துட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் இன்றைக்கி மிக்சிங் கொண்டு வந்துட்டேன். என்றைக்குமே நம்ம வழக்கம் போல் கஸ்டம் தான். இங்கே நம்ம கஸ்டம்ன்றதை எடிட் பண்ணி ஒரு ப்ரீசெட்டாகவும் வச்சுக்கலாம். இங்கே சேவ் பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரீசெட்டாகவும் இருந்துடும். பட் நமக்கு எப்பயுமே மேலே எப்பயுமே நம்ம கஸ்டம் சைஸ் தான் பண்ணுறோம். அப்படின்றதுனால நான் கஸ்டம்லேயே வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா அன்டைட்டில்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம போயிட்டு பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகே, நம்ம பேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் 12:36 வியூ கைட்லைன் போகிறோம். கைட்லைன் போயிட்டு நியூ கைட்லைன் லேஅவுட். இது உங்களுக்கு நார்மலாக நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான். யாராவது ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இன்ச்சஸில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்ச்சஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வச்சுருக்கிறது இன்ச்சஸில் தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கைட்லைனை லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி எல்லாமே ஒயிட்டில் தான் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஃபுல்லாக ஒயிட்டில் தான் நான் கொண்டு வர போகிறேன். எப்பயுமே வழக்கம் போல் யூ ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபுல் சைஸ் பேப்பர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஸ்டோக் தேவையில்ல, ஸ்டோக் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு எனக்கு ஃபில்லும் தேவையில்ல, ஸ்டோக் மட்டும்தான் தேவை. அவுட்ரு மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு இது பண்ண போகிறோம். அப்படின்றதுனால நான் ஸ்டோக் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு எவ்வளோ தூரம் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். இப்போது சைஸையும் கம்மி பண்ண போகிறேன். ஓகே, இதை ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு நம்ம வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டூப்ளிகேட் லேயர் தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. வேணுன்னா இன்னொரு இது கூட எடுத்துக்கலாம். ஓகே, இதை சென்டராக வச்சுட்டு இது பண்ணியாச்சு. இப்போது இதை மட்டும் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும். அதனால தான் லாக் பண்ணிட்டோம். பேக்ரவுண்டில் வச்சாச்சு. இப்போது என்னென்னா இதை இன்னும் கொஞ்சம் சிமிலராக டவுன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதை மேலே வச்சுட்டு இங்கே 2 லேயரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் தான், வேறு ஒன்றும் இல்லை. திரும்பவும் சேம் இதே காப்பி தான். இதை ஓரளவுக்கு சென்டர் கரெக்டாக வச்சுட்டு விட்டுடலாம். நமக்கு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நமக்கு ஒயிட் வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள், எங்கேயும் இதுவாகிடுச்சு, இங்கேயும் இதுவாகிடுச்சு. நடுவில் சென்டரில் மட்டும் ஒயிட் இல்லை. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சென்டராக இது ரெண்டுத்தையும் ஒரே லேயராக மாற்றிட்டு சென்டராக ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிறத இதில் செலக்ட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதவே ஒரு காப்பி எடுத்து இங்கே கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இது பேக்ரவுண்டில் தெரியாமல் இருந்தாலே ஓகே தான். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் திரும்பவும் இது ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேப் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டு 2 செலக்ட் பண்ணி ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் கரெக்டாக கைட்லைன் வச்சு ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு அந்த சென்டர் கேப் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் செலக்ட் பண்ணி கிட்ட நகர்த்திக்குங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ பேக்ரவுண்ட் ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் நான் லைட் பண்ணிக்கிறேன். லைட்டில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் 40% வச்சுக்கிறேன். 40% ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணுறேன். சாரி, 40% தான் வைக்கிறேன் ஒப்பாசிட்டி.
ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒன் சைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இது 2த்தையும் இன்னும் கொஞ்சம் சேம் சைஸில் ஸ்மால் பண்ணணும். ஓகே. இது கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த லேயர். இந்த லேயர ஒப்பாசிட்டி கம்மி பண்ணணும். இதையும் 40%க்கு நான் வைக்கிறேன். இப்போ வந்து கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். மேக்ஸிமம் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா ஒரு 30க்கு மாத்திக்கலாம். ஏன்னா இன்னுமே டார்க்கா தெரியிற மாரி இருக்கு எனக்கு. ஒரு 30 வச்சு பார்க்குறேன். ஓகே. 30க்கு ஓகே. ஓரளவுக்கு கரெக்ட்டா வந்துருச்சு எனக்கு. 30யும் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. இப்போ வந்து ஒன் சைடு வந்து முடிக்க போறோம். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல. ஒரு பாக்ஸ் மட்டும் நார்மலா நம்ம எப்பயுமே கிரியேட் பண்ற மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு ஸ்டோக் தேவையில்ல. ஃபில் மட்டும் தான் வேணும். இதுலயும் சேம் ஒரே கலர தான் யூஸ் பண்றேன். நான் டிஃபரெண்ட்டா எந்த கலர் யூஸ் பண்ணல. சேம் ஒரே கலர் தான் யூஸ் பண்றேன். ஓகே. 1, 2, 3 இது 3 தான். இங்கேயும் 3 வச்சாச்சு. இந்த லேயர மட்டும் லாக் பண்ணிட்டு, இது 3யும் செலக்ட் பண்ணி, இப்போ ஏன்னா இங்க ஒரு டூப்ளிகேட் எடுக்க போறோம். ஓகே. பர்ஃபெக்ட்டா ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்தாச்சு. இங்க ஒண்ணு வச்சிருக்கோம். இங்க ஒண்ணு வச்சிருக்கோம். ஆக்சுவலா அது வந்து எப்படி வரணும் அப்படின்னா, இதுக்கு சென்டராகவும், இதுக்கு சென்டராகவும் தான் வரணும். ஓகே. இது வச்சாச்சு சென்டரா. இது 3யும் செலக்ட் பண்ணிட்டு, இதையும் லிங்க் பண்ணிட்டு, இதையும் ட்ராக் பண்ணி சென்டரா வச்சிரலாம். ஓகே. இந்த ஃபோட்டோவுக்கும் சென்டரா இருக்கு. இந்த ஃபோட்டோவுக்கும் சென்டரா இருக்கு. ஓகே கைஸ். இப்போ வந்து ஒன் சைடு மட்டும் முடிச்சிட்டோம். இப்போ அதர் ஒன் சைடும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து திரும்பவும் ஒரு ஷீட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு சேம் அதே தான். இங்கேருந்து நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதனுடைய சைஸ் வந்து நான் ஃபுல்லாக வந்து டவுன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டவுன் பண்ணியாச்சு. இதை இப்போ வந்து நான் ஒரு 50%க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 50%க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, இங்கே திரும்பவும் சாரி இதை விட்டு இதிலிருந்து திரும்பவும் ஒரு லேயரை ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். ஓகே. இங்கேயும் இதுக்கு சைஸ், இங்கேயும் இங்கேயும். ஓகே. 1 இதை இங்கேயும் இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி கீழே விட்டுட்டேன். ஓகே. இப்போ வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கும். இப்போ இதுலேயும் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். இப்போது கீழே என்னென்னா 50 வச்சுருப்பேன். சேம் இதையும் 50க்கு மாற்றணும். இப்போ 50 கொடுத்தாச்சு. கீழே 50, மேலே 50. இப்போது இதை இங்கேருந்து இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சாச்சு. லைட்டாக கேப் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இல்லைனா அந்த டிஃப்ரெண்ட்டே தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே. இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஓகே. ஓகே. பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது சேம் அதே தான். இங்கேருந்து இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து
இங்கே வச்சாச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக்குறேன், உள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஓகே. பேக்ரவுண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சின்னதாக்குறேன். ஓகே. பேக்ரவுண்டை திரும்பவும் லாக் பண்ணணும். ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போதும் லாக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இல்லைன்னா நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அங்கே பிரச்சனையே. நகராமல் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இது பண்ணிவிட்டு வேறு இடத்துல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 ஃபோட்டோ அப்போ வந்து மேலேயும் வைக்க போகிறோம், கீழேயும் வைக்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் ஒரு ஃபோட்டோ. சாரி, பேக்ரவுண்டில் இருக்கிறது நகர்ந்துக்கிட்டே இருக்குது. எப்படி நகருதுன்னு எனக்கு புரியல. ஆனால் லாக் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அது நகர்றது எப்படின்னு தெரியல, நான் செக் பண்ணுறோம். ஓகே, 2 லேயர் எடுத்தாச்சு. 2 லேயரையும் வச்சாச்சு. இப்போது 2 ஃபோட்டோ இருக்குல்ல, 2 ஃபோட்டோவையும் சிமிலராக லாக் பண்ணணும். அதுதான் அங்கே மெயினான விஷயம். இது சென்டர், இதுவும் சென்டர். 2 ஃபோட்டோவுமே சென்டரில் இருக்குது. இப்போ 2த்துக்குமே ஸ்டோக் கொடுக்க போகிறேன். இதுக்கும் ஸ்டோக். ஓகே, இங்கேயும் ஓகே. ஆனால் இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, சென்டர்லேருந்து கொஞ்சம் மேலே. ஓகே, 2த்துக்கும் சென்டர் கேப் வந்து வச்சாச்சு. ஓகேங்க, இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்க போகிறோம். அதனால தான் இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல which one, இந்த இடத்துல pitch -2. இது வந்து செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இருக்கிறதுல இதுதான் தேவையான விஷயம். நம்ம டூப்ளிகேட் எடுக்கும்போது டைரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் பேஜ் தான் செலக்ட் ஆகுது. அப்போனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லை வந்து எடுத்து விட்டுறேன். ஃபில் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல திரும்பவும் எதுவுமே இல்லாமல் எம்டியாக ஒரு லேயர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் இது ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். இப்போது இதுக்கு மட்டும் நான் ஃபில் கொடுக்குறேன். என்டர். அதுக்கப்புறம் ஃபில் கொடுக்குறேன். எனக்கு இப்போதைக்கு இதுவும் தேவையில்லை, அதனால் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இங்கேருந்து இங்கே ஒரு ஃபோட்டோ வேணும். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதேவே ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கே உள்ள ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். மேலே இருக்கிறதுல எனக்கு ஃபில் வேண்டாம்.
ஓகே கைஸ். இப்போ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிட்ருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது. பாக்ஸ் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு பாக்ஸா வர்றதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கலாம். கொஞ்சம் ஒழுங்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். இங்க வந்து 30 வச்சிருப்போம்னு நெனைக்கிறேன் இந்த இதுவுக்கு. ஓகே. இதுக்கு திரும்பவும் போயிட்டு 30% குடுத்துட்டேன். இதுக்கும் போயிட்டு 30. ஓகே. இதுக்கு மட்டும் வந்து ஸ்டோக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டோக் ஆட் பண்ணிட்டு, இந்த சைடுல மட்டும் வந்து எனக்கு தேவை. அதாவது ஒரு பக்கம் சர்க்கிள் இது பண்ண போறேன். அதனால தான். ஓகே. பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு எனக்கு. ம்ஹ்ம். ஓகே கைஸ். மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ இப்பவே எத்தனை நிமிஷம் ஓடியிருக்குன்னு எனக்கு தெரியல கைஸ். இதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். இப்போ திரும்பவும் யூ டூல் கிளிக் பண்ணிட்டு, இப்போ இங்க 2 எம்ப்டி லேயர் கிரியேட் பண்ணணும். ஏன்னு சொல்லறேன். அது மட்டும் எம்ப்டி லேயர் மட்டும் ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே. இது சென்டரா வச்சாச்சு. இங்கேருந்து இதையும் ஒரு சென்டர். ஓகே. பர்ஃபெக்டாக வச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கரெக்டாக வச்சுருக்கோமோ அப்படின்னு தெரிஞ்சால் இந்த மாதிரி கைட்லைன் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, அது கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஒரு 2 டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி விட்டுறலாம். இங்கே போயிட்டு LOU லவ்லி லவ்லி கப்புள். ஓகே. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கண்ட்ரோல் T போட்டு டீ எடுத்துட்டேன். இதுக்கு வந்து வேறு ஃபாண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அது அப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல்லாக என்ன கேப்ஸில் இருக்கா? இப்போ வந்து இது ஸ்மாலில் மாற்றுறேன். ஸ்மாலில் மாற்றிட்டு இது நல்லாயிருக்கு. ஓகே. பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு லவ்லி கப்புள். அவ்வளோதாங்க. இது மட்டும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இடம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே கைஸ். இப்போ வந்து இந்த இடத்தையும் ஃபோட்டோ வைக்க போகிறோம். அப்போனா பிட்ச் -1 இங்கே தான் வந்து பிட்ச் 1 வரணும். இங்கே தான் பிட்ச் -2 வரணும். இங்கே பிட்ச் 3ன்னு வந்தால் போதும். இங்கே பிட்ச் 4, பிட்ச் -5. பிட்சுன்னு சொல்கிறது எல்லாமே பிக்சர்ஸுங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. நான் பிட்சுன்னு போடுறதுனால நீங்களே பிட்சுன்னு போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிக்சர்ஸ்னு கூட ஃபுல்லாக போட்டுக்கலாம். எனக்கு ஷார்ட் ஃபார்ம் ஒர்க் பண்ணி ரொம்ப பழக்கமாயிடுச்சு. அதனால தான் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கேன்.
இப்போ 1 2 3 உங்களுக்கு எல்லாமே நான் ஹைட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆக்கி தான் இதுவாகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே கிடச்சி. அப்போனா மொத்தம் எத்தனை பிக்சர்ஸ் வரணும்? 1 2 3 4 5 6 6 பிக்சர்ஸ் நமக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்கணும். கரெக்டாக 6 இடம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா? இந்த இடத்துல மட்டும் 5ன்னு 2 இடத்துல போட்டிருக்கோம். அப்போனா இந்த இடத்துல 6 கொடுத்துடலாம். ஓகே, மொத்தம் 6 பிக்சர்ஸ் வரணும். நான் வந்து எப்பயுமே வழக்கம் போல் பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு ஷீட் ஏதாவது எடுத்துக்கிறேன். இந்த டைமும் க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஆல்ரெடி க்ரீனில் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். என்னுடைய மாடல்ஸ் இதுவில் போய் பார்த்தோன்னா நிறைய கிடைக்கும். என்ன இருந்தாலும் அது பழசாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் திரும்பவும் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, டவுன்லோட்ஸில் காப்பி பண்ணி இப்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எனக்கு வந்து இந்த பாக்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நான் இந்த பாக்ஸில் செலக்ட் பண்ணி வெளியே விட்டுட்டேன். இப்போ எப்படி அந்த பாக்ஸுக்கு அது செலக்ட் ஆகி வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணி ஹால்ட்டை ஹோல்ட் பண்ணி பெருசாக்கிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஃபோட்டோ இதுவும் நல்லாயிருக்கு. இங்கே கொடுத்துக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் டோனில் உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த பிக்சர்ஸும் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ஈவனாக நான் வந்து செலக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இப்போது திரும்பவும் இன்னும் 2 ஃபோட்டோ வேணும். நான் என்னோடய இதுவில் வச்சுருக்கேன். 1 செகண்ட்ஸ். ஃபீமேல்ஸ் இதில் வந்து இது இல்லாமல் இருக்கும், இது இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. எக்ஸ்பிளைன் தானே. 1 2 இப்போது இது 2த்துக்கு ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன் இமேஜ் இதே மாதிரி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஏன்னா அது கீழே தான் இருக்கணும். ஓகே, இப்போது எல்லாமே வச்சு பர்ஃபெக்டாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல ஏதாவது ஃப்ளோரல் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து வச்சா நல்லாயிருக்கும். அதனால் திரும்பவும் கண்ட்ரோல் ஓ கொடுத்து மாடலில் போய்ட்டு ஏதாவது ஃப்ளோரல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ளோரல்ஸ் ஏதாவது ஒரு சின்னதாக சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். சிம்பிளாக மீன்ஸ் என்ன எடுக்கலாம்? சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. ஓகே, இப்போதைக்கு நான் இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க. இதனுடைய கலர் மாற்றினா கூட நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரே மாதிரி கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஓகேங்க, பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஷீட்டை வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்.
இது இன்னுமே எனக்கு சென்டரா இல்லாத மாரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே. சென்டர் பொசிஷன் வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைச்சிருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் ஷீட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ். இத நான் திரும்பவும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவைப்படுது அந்த ஸ்க்ரீன்ஷாட். ஓகே. நம்ம வந்து குயிக்கா சீக்கிரமா பாக்ஸஸ் வச்சே உள்ளே இருக்கிற டூல்ஸை வச்சே நம்ம வந்து அழகாக ஒரு ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷீட்டு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷீட்டு வேணும்னா கீழே வந்து பிஎஸ்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஷீட்டை நீங்கள் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், மீண்டும் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவோட இதை நான் வந்து முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஃபுல் ஆல்பம் எப்படி ஒர்க் பண்ணலாம், ஃபுல்லாக எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஆம் a graphic designer in Shakti, powered by the designing team hub.